ஹலோ கைஸ், ஒரே ஒரு டீசரில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 படம் பார்த்த மாதிரியான ஃபீலிங் எனக்கு வந்துருச்சு. அதாவது இந்த குட் பேட் அக்லி டீசர் பார்த்ததும், பில்லா படம், கேங்ஸ்டர் கணேஷ், மங்காத்தா, அப்புறம் ஏகன் படத்துலலாம் வர அந்த அளவுக்கான லுக்கை வந்து அப்படியே இந்த படத்தோட டீசர்லேயே எல்லாத்தையும் காட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பார்க்க பார்க்க எப்படா எத்தனை தடவை வேணால் பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இந்த படம் வர ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுது. ஆனால் ஏன்டா இவ்வளோ தூரம் தள்ளி வச்சுருக்கீங்கன்னு கேட்குற அளவுக்கு இந்த டீசர் வேறு லெவலில் இருந்தது. ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் ஆதிக் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது அவரோட படங்களில் வர ஒரு கலர் டோன் அண்டு சேம் சிமிலர் கைண்ட் ஆஃப் சீன்ஸ். அதாவது நீங்கள் இந்த படத்தோட டீசரை பார்த்தாலே உங்களுக்கு இது ஒரு ஆதிக் ரவிச்சந்திரனோட படத்தோட ஃப்ரேம் தான் அப்படிங்கிற மாதிரி உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. ஒரு ஃபாரின் படத்தை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கூட இதில் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதுலேயும் ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இது வந்து த கேங்ஸ்டர் த காப் அப்படிங்கிற படத்தோட ஒரு ரீமேக்குன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருந்தாலும் ஆனால் அதை விட பயங்கரமாக தெரியுது. ஆனால் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எந்த ரூமரையும் நம்ப வேணாம். ஆனால் இதில் வச்சிருக்க சீக்வன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரோட கதை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த படத்தோட இந்த படம் ஒத்து போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன இருந்தாலும் இந்த படம் வேறு லெவலில் ஹிட் அடிக்க போகுதுங்கிறதுல டவுட்டே இல்லை. அதுவும் இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா பார்ட் 2 வேறு இந்த படத்துக்கு இருக்குன்றது தெரியும் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்.